ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26:16. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் வாசிக்க அப்படியே சேர்ந்து வாசிங்க. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போனபடியால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்பொழுதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் சம்பும் எங்கே என்று பாரும் என்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்துடைய பின்னணியை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். எப்படியாகிலும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சவுல் வகை தேடி போகிறான். எப்படியாகிலும் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி சவுல் புறப்பட்டு போகிறான். இப்ப பாருங்க, அங்க சீப் என்கிற ஒரு வனாந்தரத்திலே தாவீது இருக்கிறான் என்கிற செய்தி சவுலுக்கு வருகிறது. சவுலே, சீப்பு வனாந்தரத்துக்கு போவீரானால் தாவீதை கண்டுபிடித்து விடலாம், தாவீதை கொன்று போட்டு விடலாம் என்கிற செய்தி சவுலுக்கு வந்தபோது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சிலரை அழைத்து கொண்டு தாவீது இருக்கிற இடத்துக்கு போகும்படி அவன் புறப்பட்டு போகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த செய்தி தாவீதுக்கு தெரிகிறது. தாவீது தன்னுடைய வேலைக்காரரை எல்லாம் அனுப்பி, சவுல் வந்து விட்டது நிச்சயம்தானா, சவுல் வந்திருக்கிறாரா என்று அவன் அறிந்து கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சவுல் இங்க இருக்கிறான் என்கிறதை அறிந்து கொண்ட அந்த தாவீது என்ன செய்தான் என்று சொன்னால், என்னோடு கூட சவுலின் பாளையத்துக்கு வருகிறது யார் என்று கேட்டபோது அபிசாய் என்று சொல்லக்கூடியவன் நான் வருகிறேன் என்று சொன்னான். இப்ப தாவீதும் அபிசாயும் சவுல் பாளையம் இருக்கிற அந்த இடத்துக்கு போனார்கள். அங்க போன போது எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சவுல் கூட அவருடைய சேவகர்கள் எல்லாரும் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த நேரத்துல கூட வந்து அந்த அபிசாய் கேட்கிறான், நான் ஒரே குத்தாக குத்தி போடட்டுமா, இந்த சவுலை குத்தி போடட்டுமான்னு கேட்கிறான். அதற்கு தாவீது சொல்றாரு, ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், அவர் மேல் கை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? நம்ம கை போடக்கூடாது. ஒண்ணு கர்த்தர் அவர் அடிக்கணும், இல்ல ஆவிட்டால் அவருடைய காலம் வந்து அவர் மறிக்கணும், இல்ல யுத்தத்துக்கு போகிற போது மறிக்கணும், நம்ம தொடக்கூடாது என்று சொல்லிவிட்டு தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால், தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டான். இது யாருக்கு தெரியாது? சவுலுக்கும் அவனை சுற்றியும் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. இப்ப எடுத்துக்கொண்டு வந்து தாவீது கொஞ்சம் அப்புறம் போய் சத்தமா சொல்றான் பாருங்க, 15வது வசனத்தில். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீ வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் ஏன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே, நீ செய்த அந்த காரியம் நல்லதல்ல. நீ ராஜாவை காக்காமல் போனீர், நீ மரணத்துக்கு பாத்திரவான். இப்பொழுதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றார். இன்றைக்கு பிரசங்கம் ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு ஆண்டுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே. ஸ்தோத்திரம். தாவீது பார்த்து கேட்கிறான், சவுலுடைய ஈட்டி எங்கே? சவுலுடைய தண்ணீர் செம்பு எங்கே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சவுலுக்குரிய ஆயுதம், சவுலுக்குரிய தண்ணீர் செம்பு அவனிடத்தில் இல்லை. ஏன் அப்படின்னா, தாவீது எடுத்துக்கொண்டான். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் அதே கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நம்மை பார்த்து கேட்கிறார். நான் உனக்கு தந்த ஈட்டியை போன்ற ஆயுதம் எங்கே? நான் உனக்கு தந்த தண்ணீர் செம்பு எங்கே? தண்ணீர் பாத்திரம் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை
ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் ஒருவேளை இழந்திருப்பீர்களே, ஆனால் இந்த ஆராதனை முடிவிலே அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எதனால இந்த ஈட்டியும் தண்ணீர் செம்பும் பறி போனது என்று வேதத்தை வாசித்து பார்த்தால், அதே 1 சாமுவேல் 26:12 ஒரு ஆளு அழுத்தம் திருத்தமா வாசிங்க. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து கொண்ட பின்பு புறப்பட்டு போனான். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். இப்போ சவுல் தன்னுடைய ஈட்டியையும் தன்னுடைய தண்ணீர் செம்பையும் இழப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த சவுலுக்கு என்ன வந்தது? அயர்ந்த நித்திரை. அயர்ந்த நித்திரையினாலே, அயர்ந்த தூக்கத்தினாலே, கவனமா இல்லாதபடியினாலே தன்னுடைய ஈட்டியை இழந்து போனான், தன்னுடைய தண்ணீர் செம்பை இழந்து போனான். அருமையான தேவ பிள்ளையே, சபையே, விசுவாசியே, ஒருவேளை கடந்த நாட்களிலே நித்திரையை போல மெத்தனமான காரியத்திற்கும் நிர்விசாரத்துக்கும் சோம்பலுக்கும் அசதிக்கும் இடம் கொடுத்து உங்கள் ஆவிக்குரிய ஆயுதத்தை இழந்து விட்டீர்களோ? உங்கள் தண்ணீர் பாத்திரத்தை இழந்து விட்டீர்களோ? இப்ப ஆவியானவர் கேட்கிறார், நான் உனக்கு தந்த ஆயுதம் எங்கே? நான் உனக்கு தந்த ஈட்டி எங்கே? நான் உனக்கு கொடுத்த தண்ணீர் செம்பு எங்கே? ஆண்டவரே, எனக்கு வந்த சோம்பலினால், எனக்கு இருந்த நிர்விசாரத்தினால், எனக்கு இருந்த அந்த ஆண்டவரே கீழ்ப்படியாமையினால், எனக்கு இருந்த சகல பிரியமில்லாத காரியத்தினால் அதை நான் இழந்து போனேன் என்று ஆண்டவருக்கு முன்னால் பதில் சொல்லுகிறீர்களா? இல்லாவிட்டால் ஆண்டவரே, அந்த ஈட்டியும் தண்ணீர் செம்பு என்னிடத்தில் உண்டு ஆண்டவரே என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய கரத்திலே ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் சவுலுடைய கரத்திலே ஈட்டி இருந்தது போல நம்முடைய கரத்திலே ஒரு ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆயுதம் நம்ம கையில இருக்கு. பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்ற ஆயுதங்கள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு தந்திருக்கிற ஆயுதங்களுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். வெளியே தெரியாத ஆயுதங்களை அணிந்திருக்கிறோம், வெளியே தெரியாத சர்வாயுத வர்க்கங்களை தரித்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அநேக ஆயுதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது, நீதியின் ஆயுதங்கள் என்று வாசிக்கிறோம். நீதியின் வலது இடத்து ஆயுதங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒளியின் ஆயுதங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆக எத்தனையோ ஆவிக்குரிய ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க பலனுள்ளதை போல கர்த்தர் அதை நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. அப்ப அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாய் கர்த்தர் நமக்கு ஆயுதங்களை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அந்த சவுல் தன்னுடைய நித்திரை செய்ததினால, தன்னுடைய நிர்விசாரத்தினால அந்த ஆயுதத்தை இழந்து போனது போல தேவ பிள்ளைகள் நிர்விசாரத்தினால அந்த ஆயுதங்களை இழந்து போக கூடாது. அந்த ஆயுதத்தை நாம் ஒரு நாள் பறிகொடுக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, நித்திரை செய்த போது சில காரியங்கள் நடந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் அயர்ந்த நித்திரையாய் இருந்த போது பயமும் திகிலும் காரிருளும் அவனை பிடித்துக் கொண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அயர்ந்த நித்திரையாய் யோனா கப்பலின் அடித்தட்டில் படுத்திருந்தபடினால், ஸ்தோத்திரம், கொந்தளிப்புக்கு காரணமாய் மாறினான்.
அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சில அயர்ந்த நித்திரைகள், அது சோம்பலுக்கும் அசதிகளுக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பை கனமாக இல்லாமல் கனவீனப்படுத்துகிறபடினால் கனவீனத்திற்கும் அது ஏதுவாக இருக்கிறது அந்த நித்திரை. ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படிப்பட்ட நித்திரையினால, அப்படிப்பட்ட சோம்பலினாலே, அப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையினாலே ஒருவேளை ஆயுதத்தை இழந்து போனீங்கன்னா, இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆயுதத்தையும் தண்ணீர் சம்பையும் ஆண்டவர் திருப்பி கொடுப்பாராக. நல்ல சத்தம் ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் சவுலுக்கு கொடுத்த ஈட்டியை போல கர்த்தர் நமக்கு ஒரு ஈட்டியை தந்திருக்கிறார். என்ன வாசிக்கலாம்? என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அப்ப ஈட்டி எதற்கு அடையாளம் என்று சொன்னால், வாதையை நிறுத்துகிற ஈட்டி. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆயுதம் என்னன்னா, வாதைகளை நிறுத்தக்கூடிய ஈட்டியை கர்த்தர் நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். விசுவாசிக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வாதைகளை நிறுத்தக்கூடிய ஈட்டியை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதம் என்று சொன்னால், என்ன வாதைகள் வந்தாலும், தேசத்திலே என்ன கொள்ளை நோய்கள் வந்தாலும், என்ன வாதைகள் வந்தாலும், அந்த வாதைகளை எல்லாம் நிறுத்தக்கூடிய ஆயுதத்தை தேவன் அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்த ஆயுதத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரம் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்ப ஈட்டி என்ன செய்யும் அப்படின்னா, வாதையை தடுத்து நிறுத்தும். வாதையை நிறுத்தும். இஸ்ரவேல் சபைக்குள்ளே வாதை வருகிறது. கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்து விட்டார்கள். வாதை வருகிறது. வாதையை தடுத்து நிறுத்த ஒருத்தனும் முன் வரல. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் என்பவன் அதை கண்டபோது நடு சபையில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்துக் கொண்டு நேர போய் வாதைக்கு யாரு காரணமா இருந்தார்களோ அவர்களை ஒரே குத்தாக குத்தி போட்டான். வாதை நின்று போயிற்று. ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, வாதைகளை நிறுத்துகிற, வாதைகளை நிறுத்தி போடுகிற ஒரு ஆயுதம் நம்முடைய கரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்தது எல்லாம் இந்த உலகம் கொடுக்க கூடாத பெரிய காரியத்தை தேவன் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னார், இதோ என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானத்தை உலகம் என்ன செய்ய முடியாது? கொடுக்கவே முடியாது. உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. உலகம் கொடுக்க முடியாத ரட்சிப்பை தேவன் கிருபையாய் நமக்கு தந்தார். ரட்சிப்பு விலையேற பெற்றது. உலகம் கொடுக்க முடியாத மாசற்ற மேன்மையான இரத்தத்தை இயேசு நமக்காய் சிந்தினார். உலகம் கொடுக்க முடியாததை எல்லாம் இயேசு நமக்கு தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் மேன்மைக்குரியவர்களா இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, உலகம் கொடுக்க முடியாததை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். உலகம் தர மாட்டாததை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே நான் இருந்தாலும் உலகத்தான் அல்ல, நான் இருக்கிற நான் விசேஷித்தவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமெனா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்ப கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஈட்டி, ஸ்தோத்திரம், அது பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஈட்டி பரிசுத்தத்திற்கு அடையாளம். அந்த ஈட்டி ஜெபத்திற்கு அடையாளம். அந்த ஈட்டி வாதையை நிறுத்தி போடுகிற அளவுக்கு அந்த பினகாஸ் எழும்பினான். நடு சபையில் இருந்து எழும்பினான், போனான். ஸ்தோத்திரம். யார் மூலமாய்
வாதம் வந்துச்சோ, யார் மூலமா சாபம் வந்துச்சோ, யார் மூலமா சபையிலே ஸ்தோத்திரம் வாதம் ஏற்பட்டு ஒரே குத்தா குத்தி அதை ஒண்ணு இல்லாம ஆகிட்டோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாதைகள் நிறுத்தப்படுகிற ஈட்டியை போல ஒரு ஆயுதத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறபடினால் தேசத்திலே வருகிற வாதையானாலும் சரி, எனக்கு அருமையானவர்களே, ஜனங்களுக்குள்ளே எழும்பி வருகிற வாதையானாலும் சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வாதைகளை நிறுத்தி போடுகிற தேவன் நமக்கு தந்த ஈட்டியை ஒருவேளை நிர்விசாரம் என்கிற நித்திரையினாலே அதை துளைத்து போட்டு விட்டாயோ, உனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை எங்க? உனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எங்க? நீ ஜெபித்தா உடனே அற்புதம் நடக்கும். நீ ஜெபித்தா உடனே பரலோகம் திறக்கப்படும். நீ கண்ணீர் வடித்தால் ஜெபம் கேட்கப்படும். அப்படிப்பட்ட தேவன் உனக்கு தந்த அதிகாரங்கள் நிறைந்த ஈட்டி எங்கே அப்படின்னு ஆவியானவர் கேட்கிறாரு. உன் ஜெப வாழ்க்கை எங்கே? உன் பரிசுத்த வாழ்க்கை எங்கே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் எழும்பினாலும் எழும்பாவிட்டாலும், யார் கிரியை செய்தாலும் கிரியை செய்யாவிட்டாலும், பினகாஸ் எழும்பினது போல எழும்பின நாட்கள் உண்டே. உனக்குரிய அந்த பக்தி விருத்தி எங்கே? உன் ஆயுதம் எங்கே? ஸ்தோத்திரம். அவர்கள் எழும்பட்டும், இவர்கள் எழும்பட்டும் என்று சொல்லி இப்பொழுது மனுஷர்களை பார்த்து பின்தங்கி போகிறாயே, மனுஷர்களை பார்த்து ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்துகிறாயே. தேசத்திலே வாதை பெருகிவிட்டதே, தேசத்திலே வாதை பெருகிவிட்டதே. உனக்கு தேவன் கொடுத்த கிருபையாகிய ஈட்டி எங்கே? பரிசுத்தமாகிய ஈட்டி எங்கே? அது செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படாவிட்டால் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Lord Jesus, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Oh, Jesus. Devoradana manashandara. Hallelujah. Oh, அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஈட்டி எங்கே? ஓ ஜீசஸ். ஒரு பிணகாசை போல எழும்பின நாட்கள் எங்கே? கர்த்தருக்கு முன்பாக பக்தி வைராக்கியம் காண்பித்த பிணகாசை போல எழும்பின நாட்கள் எங்கே? உன் ஈட்டி எங்கே? உன் கரத்திலே தேவன் தந்த ஆயுதம் எங்கே? உனக்கு தேவன் கொடுத்த கிருபைகள் எங்கே? உனக்கு தேவன் கொடுத்த வரங்கள் எங்கே? தேவனுடைய அபிஷேகித்தார் அந்த அபிஷேகம் எங்கே? மற்றவர்களுக்காய் பாரப்பட்டு இரவெல்லாம் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறது கிருபைகள் எங்கே? நித்திரையினால், கனநித்திரையினால், சோம்பலினால் அதை நீ தொலைத்து விட்டாயோ? ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த ஈட்டி எங்கே? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது வாதைகளை நிறுத்தக்கூடியது. அருமையானவர்களே, வேதாகமத்தில் அநேக இடங்களிலே வாதைகள் நிறுத்தப்பட்டது. வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் போது என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 47, 48 வசனங்களிலே மோசே சொன்னபடி ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவாக ஓடி ஜனங்களுக்குள் வாதை தொடங்கியிருந்தபடினால் அதிலே தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருந்தவர்களுக்கு நடுவே நிற்கிறான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டதே. ஸ்தோத்திரம். தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அதிலே தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணினான், விண்ணப்பம் பண்ணினான். வாதைகள் நிறுத்தப்பட்டதே. ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு தேவன் கொடுத்த ஜெப ஆவி எங்கே? உனக்கு தேவன் தந்த ஜெப ஆவி எங்கே? அது ஒரு ஈட்டியை போல வாதைகளை நிறுத்தக்கூடியதும், ஜனங்களை பாதுகாக்க கூடியதும், ஜனங்களை அழிவிலிருந்து ரட்சிக்க கூடியதுமான கிருபைகளை தேவன் உனக்கு கிருபையாய் இலவசமாய் கொடுத்தாரே, அந்த ஈட்டி எங்கே? அதிலே தூப கலசம் இருக்கிறது, தூப வர்க்கம் இல்ல. இன்னைக்கு நிறைய தூப கலசங்கள் வெறுமையா இருக்கு.
பேருக்கு தூப கலசம், தூபம் இல்லை, நறுமணம் இல்லை, விண்ணப்பம் இல்லை, ஜெப ஆவி இல்லை, கிருபைகள் இல்லை. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, இந்த தூப கலசத்துல தூப வர்க்கத்தை உள்ள போட்டு அவன் விண்ணப்பம் பண்ணி செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நின்ற போது வாதை நிறுத்தப்பட்டது. அப்ப முதலாவது சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற ஈட்டி வாதைகளை நிறுத்தக்கூடிய ஈட்டி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல நாம் இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட வாதையானாலும் சரி, அத்தனை வாதைகளையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிற பலவாய்ந்த ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் கிருபையா நம்முடைய கரங்களில் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 24, 25 வாசிக்கிறோம். அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலி, சமாதான பலி செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காய் செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிறான், வாதைகள் நிறுத்தப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாவு, துக்கம், பஞ்சம், தரித்திரம் போன்ற வாதைகளை நிறுத்தக்கூடிய ஈட்டியை கர்த்தர் தந்ததுக்காய் மீண்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கனநித்திரையினால இந்த ஈட்டியை இழந்து போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பாருங்க, பினகாஸ் என்பவன் நடு சபையிலிருந்து எழும்பி போனான் என்று வாசிக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்? 106ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 106ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம். பினகாஸ் எழும்பி நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. நியாயம் செய்தான். நீதி, நீதியாகிய ஆயுதம் என்று வேதம் சொல்லுகிறது. பினகாஸ் நீதி செய்தான், பினகாஸ் நியாயம் செய்தான், வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஈட்டி என்பது வாதைகளை நிறுத்தக்கூடியது. அது கர்த்தர் தந்த ஆயுதம். இரண்டாவது வேதத்தை வாசித்து பார்ப்போம். அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 25:11. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரரின் மேல் உண்டான என் உக்கிரத்தை அவன் திருப்பினான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ரொம்ப கோபமா இருந்தேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கோபமா இருந்தேன். பாருங்க, என்னாகமம் 25:3 வாசிக்கிறோம். பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது, கர்த்தருடைய கோபம் மூழுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட கோபத்தை மாற்றுகிற மனிதனாய் பினகாஸ் என்பவன் எழும்பினான். அருமையானவர்களே, அப்படியானால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஈட்டி என்ன அப்படின்னா, கோபத்தை, கர்த்தரின் கோபத்தை, கர்த்தரின் உக்கிரத்தை மாற்றக்கூடிய ஈட்டியை கர்த்தர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். அல்லேலூயா. கோபத்தை மாற்றக்கூடிய ஈட்டி. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கோபத்தை மாற்றக்கூடிய ஈட்டியை கர்த்தர் நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். கர்த்தருடைய கோபம் சில இடங்களிலே பற்றி எரியும் போது, கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே பற்றி எரியும் போது, கர்த்தருடைய கோபம் சபைக்குள்ளே பற்றி எரியும் போது, கர்த்தருடைய கோபம் சில குடும்பங்களுக்குள்ளே பற்றி எரியும் போது, கர்த்தருடைய கோபத்தை அமர்த்தி போட்ட பரிசுத்தவான்கள் வேதத்தில் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு,
உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு மோசையை பார்த்து சொன்னாரு. ஆண்டவருடைய கோபம் அப்படியே மூள ஆரம்பித்தது. கர்த்தருடைய கோபம் பற்றி எரிய ஆரம்பித்தது. 11ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? ஐயா, உங்க கோபம் பற்றி எரிகிறது. தோத்திரம். ஜனங்களுக்குள்ள அப்படியே கோபம் பற்றி எரிகிறது. இப்போ மோசே என்ன செய்தான் என்று சொன்னால், அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஒரு மோசேயினுடைய ஒரு ஜெபம், ஒரு மோசேயினுடைய ஒரு மன்றாட்டு, ஒரு மோசேயினுடைய உருக்கமான ஒரு விண்ணப்பம் ஆண்டவருடைய கோபத்தையே மாற்றிவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கோபத்தை திருப்புகிறவர்கள் யார் என்று சொன்னால், ஆண்டவருடைய அதிகாரம் என்கிற ஈட்டியை கையிலே பிடித்தவர்கள் தான் தேசத்திலே காணப்படுகிற கர்த்தருடைய கோபத்தை மாற்றக்கூடியவர்கள். ஆமென். ராஜாவின் கோபம் கெர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு சமானமாய் இருக்கிறது அன்பானவர்களே. அந்த கோபத்தை மாற்றுகிற ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு வல்லமையை இன்றைக்கு தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். இன்னைக்கு குடும்பத்துல சில சாபத்தினாலே, சில விக்கிரக ஆராதனையினாலே, சில கீழ்ப்படியாமையினாலே, சில நேரம் சில குடும்பங்கள்ல கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும் போது அந்த கோபத்தை மாற்றும்படி ஒரு மோசே போல கர்த்தர் நம்மை அனுப்பி ஜெபிக்க வைத்து குடும்பத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய கோபத்தை மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேலே என் மேலேயும் கர்த்தர் வச்சிருக்கிறார் விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு தந்திருக்கிற ஈட்டி என்பது கர்த்தருடைய கோபத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ கோபம் மாறுபடி ஒரு ராஜா சொல்லுகிறார் நாளாகமத்தின் புஸ்தகத்தில், தேவனுடைய கோபம் மாறுபடி இப்பொழுது நாம் உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும் போது தேவனுடைய கோபம் மாறும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, சபையே, விசுவாசியே, ஒருவேளை உடன்படிக்கை செய்த நீ உடன்படிக்கையில விழுந்து போனாயோ, உடன்படிக்கையை தவற விட்டு விட்டாயோ, உடன்படிக்கைக்கு விரோதமாய் போனாயோ, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை, மீண்டும் ஒரு தருணத்தை ஆண்டவர் கிருபையா கொடுக்கிறாரு. இந்த டிசம்பர் மாதம், இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் மறுபடியும் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வாயானால் கர்த்தருடைய கோபம் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஞானஸ்தான உடன்படிக்கை, நல்மனசாட்சியின் உடன்படிக்கை, ஸ்தோத்திரம். பல உடன்படிக்கைகளை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கையில ஒருவேளை நீ தவறி இருப்பாயானால், இந்த காலவெளியில் ஆவியானவர் சொல்லுகிறார், அதை நீ புதுப்பித்துக் கொள்வாயானால் கர்த்தருடைய கோபம் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை சேவித்தால் கோபம் மாறுமா? 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை சேவிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது தேவ கோபங்கள் மாறுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, கோபத்தை மாற்றுகிற ஆராதனைகள் இன்றைக்கு தேசத்திலே தேவை. தேவ பிள்ளைகள் ஒரு மனமா கர்த்தரை ஆராதிக்கணும், ஒரு மனமா கர்த்தரை துதிக்கணும், ஒரு மனமா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சபையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரணும். தேவன் விரும்புகிற ஆராதனை வேண்டும். தேவன் விரும்புகிற துதி சத்தம் வேண்டும். தேவன் விரும்புகிற பலி வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விரும்பாத பலிகளை செலுத்துவது ஆராதனை அல்ல. ஓ, மனுஷனுடைய சித்தங்களை புகுத்தி ஆராதிப்பது ஆராதனை அல்ல. நம்முடைய சரீரங்களை தாழ்த்தி ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்யும் போது, கர்த்தரை சேவிக்கும் போது தேவ கோபங்கள் மாறுகிறது. ஒரு கர்த்தர் நம்முடைய கையிலே தந்திருக்கிற ஈட்டி தேவ கோபத்தை மாற்றக்கூடியது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கையிலே தந்திருக்கிற ஈட்டி வாதைகளை நிறுத்தக்கூடியது. கர்த்தர் நம்முடைய கையிலே தந்திருக்கிற ஈட்டி தேவனுடைய கோபத்தை மாற்றக்கூடியது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 8:18. உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். ஈட்டி அப்படியே நீட்டுகிறார். நடந்தது என்ன? 26ஆம் வசனம்.
ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன்னுடைய கையை மடக்கவில்லை. யோசுவாவே, உன் கையில் நான் ஒரு ஈட்டியை கொடுத்திருக்கிறேன், உன் கையில் நான் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறேன். அதை எந்த பட்டணத்திலே கடந்த நாட்களிலே தோற்று போனாயோ, எந்த பட்டணத்திலே தோல்வியை கண்டாயோ, அந்த தோல்விக்கு நேராக, அந்த பட்டணத்துக்கு நேராக உன் கையில் இருக்கிற ஆயுதத்தை நீட்டு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் தந்த ஈட்டியை ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். நடந்தது என்ன? பிரியமானவர்களே, சத்துருக்களின் மேல் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? சத்துருக்களின் மேல் ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிற ஈட்டியை கர்த்தருடைய கையிலே தந்திருக்கிறார். சாதாரணமான ஆயுதம் அல்ல. நீ சத்துருக்களை முறியடிப்பாய் என்று கர்த்தர் சொல்லிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்களோ, உக்கிர பகையாய் உன்னை பகைக்கிறார்களோ, சத்துருக்களின் கூட்டம் உனக்கு எதிராய் வந்து நிற்கிறதோ, நீ பயப்படாத, நீ கலங்காத. கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற ஆயுதத்தை ஆயுக்கு நேராக நீட்டு. சத்துருக்கள் உனக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போவார்கள். கர்த்தர் சத்துருக்களின் மேல் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளையே, விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஜெயிக்க முடியாது என்று நீ நினைத்த காரியத்துல ஜெயிக்கவே முடியாது. பட்ட பிரயாச வீணாய் போயிட்டோ, வடித்த கண்ணீர் வீணாய் போயிட்டோ, ஜெபித்த ஜெபம் வீணாய் போயிட்டோ, பதில் இல்லையே, தோல்வி என்று நினைக்கிற அந்த காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வருஷத்தின் இறுதி மாதத்திலே மீண்டும் மனம் தளராமல், மீண்டும் சோர்ந்து போகாமல் உனக்கு தந்திருக்கிற ஆயுதத்தை அந்த தோல்விக்கு நேராக, எந்த காரியத்தை குறித்து தோல்வி என்று நினைக்கிறாயோ அதற்கு நேராக நீட்டு. அதை நான் ஜெயமாய் மாற்றி சத்துருக்களின் மேல் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தோல்வி ஜெயமாய் மாறும். தோல்வி ஜெயமாய் மாறும். சத்துருக்களின் மேல் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு பலமுள்ள ஒரு ஈட்டியை கர்த்தர் நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணும் போது, மன்றாடும் போது, ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இரவு பகலாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும் போது, கண்ணீர் சிந்தும் போது, கதறும் போது, நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எத்தனையோ முறை சாவுக்கு போன நம்மை கர்த்தர் திசை திருப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக வந்த ஆம்புலன்ஸ் திருப்பி அனுப்பப்படுகிறது நேத்து ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சத்தம் காதில் விழுந்துச்சு. ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் என் பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஒளித்து கொண்டு வந்த ஆம்புலன்ஸை நான் திருப்பி அனுப்புகிறேன் கர்த்தர் சொன்னார். அதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன்னை கொண்டு போக எத்தனித்த சத்துரு வெறுமையா திரும்பி போறா. உன்னை கொண்டு போக எத்தனித்த சத்துரு ஒண்ணுமில்லாம திரும்பி போகிறான். உன்னை ஒருவனாலும் சாகடிக்க முடியாது. உன்னை ஒருவனாலும் மேற்கொள்ள முடியாது. உன்னை ஒருவனாலும் ஜெயிக்க முடியாது. உன்னை ஒருவனாலும் அழிக்க முடியாது. உனக்கு எதிராய் உன்னை அபகரிக்க வேண்டும், உன்னை அள்ளிக்கொள்ள வேண்டும், உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு எதிராய் வந்த காரியங்கள் கண்ணுக்கு முன்னால கர்த்தர் திருப்பி அனுப்புறாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துருக்களின் மேல் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. சத்துருக்களின் மேல் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒருவேளை வீட்டார் சத்துருக்களா இருக்கிறார்களா? உறவுகள் சத்துருக்களா இருக்கிறார்களா? இனத்தால் சத்துருக்களா இருக்கிறார்களா? அருமையானவர்களே, உடன் பிறந்தோர் சத்துருக்களா இருக்கிறார்களா? நீ ஒண்ணு செய்யாத. கர்த்தர் உனக்கு தந்த கிருபையை மாத்திரம் பயன்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ செய்ய வேண்டியதை மாத்திரம் நீ செய். நீ செய்ய வேண்டியதை மாத்திரம் நீ செய். உனக்கா யுத்தம் பண்ணுகிற கரம் உண்டு. உனக்கா யுத்தம் பண்ணுகிற கரம் உண்டு. அவன் சொன்னா, நீ சும்மா இரு, நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளையே, எத்தனை பேர் சொல்ல நாம் கேட்டு இருக்கிறோம். இரவெல்லாம் ஜெபித்தேன், ஜெபத்தை கேட்டு நான் வடித்த என் கண்ணீரை கண்டு நான் தேவ சமூகத்திலே மன்றாடின என் மன்றாட்டை ஆண்டவர் கேட்டு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லக்கூடிய சாட்சிகள் எத்தனை இருந்தது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஆயுதத்தை ஒருவேளை கடன் நித்திரையினால் இழந்து போனாயோ? பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், நான் உனக்கு தந்த ஈட்டி எங்கே?
அது என்னுடைய கோபத்தை மாற்றக்கூடியது. அது தேசத்திலே பற்றி எரிகிற வாதைகளை நிறுத்தக்கூடியது. அது சத்துருக்கள் மேல் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஈட்டி எங்கே மழுங்கலாகி விட்டதோ? சவுல் கையில யோனத்தான் கையில மாத்திரம்தான் ஈட்டி இருக்கு, மத்த ஒரு கையிலும் ஈட்டி இல்ல. எல்லாத்தையும் பெலிஸ்தர்கள் அபகரித்து கொண்டு போனார்கள். அருமையானவர்களே, ஒருவர் கையிலும் ஈட்டி இல்ல, ஆனா யோனத்தானுடைய கையில ஈட்டி இருந்தது. அவன் புறப்பட்டு போனான், பெலிஸ்தரை முறியடித்தான். உன் கையில ஈட்டி இருக்கிற வரைக்கும் உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக விழுந்துகிட்டே இருப்பாங்க. உன் சத்துருக்கள் தோத்து போயிட்டே இருப்பாங்க. நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப, நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப, நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. தோல்வி உனக்குரியதல்ல, வெற்றி உனக்குரியது. தோல்வி நமக்குரியதல்ல, வெற்றி நமக்குரியது. எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, தோல்வி சாத்தானுக்குரியது, ஜெயம் எனக்குரியது. தோல்வி சாத்தானுக்குரியது, ஜெயம் எனக்குரியது. ஏன்னா சிலுவையிலே சத்துரு தோற்று போனான், இயேசு சிலுவையிலே ஜெயித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்களின் மேல் ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஈட்டி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப கேட்கிறாரு, தாவீது கேட்கிறாரு, அப்னேர், சவுலே, உன் ஈட்டி எங்க? உன் தண்ணீர் செம்பு எங்கே? உன் தண்ணீர் பாத்திரம் எங்கே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முண்டு கொள்ள ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கர்த்தர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். முண்டெடுக்கிற தண்ணீர் பாத்திரம் எங்கே? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே அந்த சமாரியா ஸ்திரீ இடத்துல இயேசு பேசுகிறார். அந்த சம்பவத்தை யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இப்ப அவர் தாகத்துக்கு தண்ணீர் தான்னு கேட்கிறாரு. அவ சொல்றா, நீ யூதனா இருக்க, தாகத்துக்கு தண்ணீர் தா என்று இடத்துல எப்படி நீ கேட்கலாம் என்று அவ கேட்க, இயேசு சொன்னார் அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அந்த ஸ்திரீ ஒரு அழகா ஒரு கேள்வி கேட்கிறா பாருங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. மொண்டு கொள்வதற்கு கிணறு இருக்கிறது, ஊற்று இருக்கிறது. ஐயா, தண்ணீர் செம்பு இருக்கிறதா? மொண்டு கொள்ள பாத்திரம் இருக்கிறதா? உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. கிணறு இருக்கிறது, ஊற்று இருக்கிறது. கர்த்தர் உனக்கு தந்த பாத்திரம் எங்க? ஆழம் வத்தி போகல, கிணறு வத்தி போகல. இயேசு ஜீவ தண்ணீராகத்தான் இருக்கிறார், இயேசு ஊற்றாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவர் உனக்கு கொடுத்த மொண்டு கொள்ளும்படி உனக்கு கொடுத்த பாத்திரம் எங்கே? உன் தண்ணீர் செம்பு எங்கே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவரும் ஒரு ஜீவ தண்ணீர், இவரும் ரொம்ப ஆழமானவர். அவர் சொல்ற யாக்கோபின் கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு. இயேசு எப்படிப்பட்டவர்னா ரொம்ப ஆழமானவர். அப்படி அன்பின் ஆழம் என்று வேதம் சொல்லுகிறது. அறிந்து கொண்டே இருக்கலாம். இயேசுவை முற்றிலும் அறிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை ருசித்துக் கொண்டே இருக்கிறோம். அது ரொம்ப ஆழமானது. இந்த ஆழமாகிய கிறிஸ்துவின் நீரூற்றை மொண்டு எடுப்பதற்கு தேவன் உனக்கு தந்த பாத்திரம் எங்கே? அல்லேலூயா. ஐயா, கிணறு ஆழமா இருக்கிறதே, மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லையே. ரெண்டு நிற்கிறது. யாக்கோபின் கிணறும் இருக்கிறது, இயேசுவாகிய நீரூற்றும் இருக்கிறார். எதை நீ மொண்டெடுக்க போகிறாய்? யாக்கோபின் தண்ணீரை குடித்தால் உனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் இவர் கொடுக்கிற தண்ணீரை குடித்தால் ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது. உனக்குள்ளே ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ரெண்டு நீரூற்று உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. உலக பிரகாரமான பிரியமானவர்களே நீரூற்றும் இருக்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு நீரூற்றும் இருக்கிறது. ரட்சிப்பின் ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. மகிழ்ச்சியோடு அதிலே முண்டு பருகுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் ஊற்றை போல இயேசு வந்திருக்கிறார்.
ரட்சிப்பின் ஊற்றாக இயேசு வந்திருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் அருகாமையில வந்திருக்கிறார். உன் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். அவர் ஒரு சித்தத்தோடு வந்திருக்கிறார். அவர் அந்த பட்டணத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, அங்க ஒரு திட்டத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு தாகம் எடுக்கிற அந்த நேரத்தில், 12 மணி அளவிலே ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். சமாரிய ஸ்திரியே, சபையே, அந்த ஊற்று நிலத்திலே மொண்டு கொள்ளபடி உன்னிடத்திலே பாத்திரம் உண்டா? அவர் சொல்ல, இவர் சொல்ல, அவ பேச, இவர் பேச சம்பாஷணை நடந்து கொண்டே இருக்கிறது. பின்பு அவள் புரிந்து கொண்டாள். என்ன புரிந்து கொண்டாள்? இவர்தான் வருகிற மேசியா என்று புரிந்து கொண்டாள். இவர்தான் ரட்சிப்பின் ஊற்று என்று புரிந்து கொண்டார். இவர் ஆழமானவர் என்பதை புரிந்து கொண்டார். இவர் ஒரு தேவன் என்பதை புரிந்து கொண்டார். மேசியா என்பதை புரிந்து கொண்டார். ஆனபடினாலே உலக பிரகாரமாய் மொண்டு கொள்ளும்படி கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை அந்த இடத்திலே வைத்துவிட்டு புதிய பாத்திரத்தை கையிலே எடுக்கிறாள். அது விசுவாசமாகிய பாத்திரம். மொண்டு கொள்ளுகிற விசுவாசமாகிய பாத்திரத்தை எடுத்து அந்த நீரூற்றிலே மொண்டு கொள்ள ஆரம்பித்தாள். உலக பிரகாரமான அந்த குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடுகிறாள். ஊருக்குள் ஓடுகிறாள். ஒரு பெரிய திரை கூட்டத்தையே கூட்டிக் கொண்டு வந்தாள். இதற்கு தெரியுமா அன்பான தேவ பிள்ளையே, அவள் மொண்டு கொள்ள விசுவாசம் என்கிற பாத்திரத்தை பயன்படுத்தினபடினாலே அந்த சமாரியா பட்டணம் முழுவதும் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, மொண்டு கொள்ளும்படி கர்த்தர் உனக்கு கொடுத்த விசுவாசம் என்கிற பாத்திரம் எங்கே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் தந்த விசுவாசம் பெருசு. உன் விசுவாசம் பெரியது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ரட்சிப்பின் ஊற்றாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்திலே முன்னெடுக்கும்படி கர்த்தர் உனக்கு கொடுத்த விசுவாசம் எங்கே? கடைசி நாளிலே மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தை நித்திரையினால் தொலைத்து போட்டாயோ? கீழ்ப்படியாமையினாலும் சோம்பலினாலும் நிர்விசாரத்தினாலும் நீ அந்த விசுவாசம் என்கிற அந்த பாத்திரத்தை இழந்து போனாயோ? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு கொடுத்த தண்ணீர் செம்பு எங்கே? நான் உனக்கு கொடுத்த தண்ணீர் பாத்திரம் எங்கே? மொண்டு 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 நீ எடுத்து அதிலே ஊறி அதிலே பழக்குவிக்கப்பட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம், அந்த தேவனை போல அந்த மறுரூபத்தை அடைவதற்கு, அவருடைய சாயலை பெற்றுக்கொள்வதற்கு நான் உனக்கு கொடுத்த விசுவாசம் எங்கம்மா? விசுவாசம் எங்கயான்னு கேட்கிறாரு. தண்ணீர் செம்பு எங்கே? ஐயா, விசுவாசத்தை தவற விட்டுட்டப்பா. கடன் நித்திரையினால, சோம்பலினால விசுவாசத்தை தவற விட்டுட்டேன்னு சொன்னீங்கன்னா மீண்டும் ஒரு கிருபையின் நேரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறா. தாவீது சொல்றா, சவுலை பார்த்து, நீ நித்திரை பண்ணீரு நான் எடுத்துட்டேன், ஆனா இதை நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன், யாராக அனுப்பும், நான் கொடுத்து விடுறேன்னு சொல்லி சவுல் நித்திரையினாலே துளைத்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் மீண்டும் தாவீது கொடுக்கிறது போல, அருமையான தேவ பிள்ளையே, அதை கொடுப்பதற்கு முன்னால், அதை சவுல் பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் வேதத்தை புரட்டி பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன், நான் பாவம் செய்தேன், நான் தப்பிதம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். ஐயோ தாவீதே, நான் பாவம் செய்தேன், மதியற்றவனாய் போய்விட்டேன் என்று சவுல் அறிக்கை செய்த போது அடுத்த வசனத்தில் அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்ட. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எப்போது ஆண்டவரே என் மதியினத்தால, என் புத்தியினத்தால நான் பாவம் செய்தேன், நான் தவறு செய்தேன் என்று எப்போது நீ ஒப்புக்கொள்ளுகிறாய், அப்போதே நீ இழந்ததை அவர் திருப்பி தர போதுமானவராய் இருக்கிறார். நீ இழந்ததை அவர் திருப்பி கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நீ இழந்து போன ஈட்டி, நீ இழந்து போன தண்ணீர் செம்பு மறுபடியும் உனக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா?
அப்ப அதற்கு முன்னால ஒரு உணர்வு வந்துச்சு பாருங்க சவுலுக்கு. ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டப்பா, நான் தப்பு செஞ்சிட்டப்பா, நான் பாவம் செஞ்சிட்டப்பா அப்படிங்கிற உணர்வு உள்ள வருது. இந்த உணர்வுள்ள இருதயம் இருந்தா தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வாழ முடியும். ஒரு நேரம் நீ தப்பு செஞ்சிட்டியா, அடுத்த நேரம் மனம் திரும்பு. ஸ்தோத்திரம். ஒரு நேரம் சோம்பலினால், கடனித்திரியினால் ஈட்டி இழந்துட்டியா, தண்ணீர் சம்பை இழந்துட்டியா, மனம் கசந்து அழு. அதுதான் ஆராதனை, அதுக்குத்தான் கூடுகை, அதுக்குத்தான் சபை. மனம் கசந்து அழு. தப்பு செஞ்சதை ஒத்துக்கோ, தப்பு செஞ்சதை ஒத்துக்கோ. தேவ சமூகத்தில் அறிக்கையிடு. மீண்டும் நீ திரும்பி பழைய நிலைக்கு கர்த்தர் உன்னை திருப்பி கொண்டு வருவா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன தப்பு செஞ்சாலும் நம்முடைய தப்பை நியாயப்படுத்திக்கிட்டே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்ம விட மோசமான ஆள் யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நம்மை தாழ்த்தி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டியதை விட்டு பூரணப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒரு வாரம் நீ வராம போனாலும் தேவ கிருபையை நீ இழந்து போயிருவ. தேவன் உன்னை புதுப்பிக்கிற, உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை நீ அறிய முடியாமல் போய்விடும். அதுபடினால் கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. இப்படி ஒரு அடைமலை இருந்தாலும் தேவன் கொண்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேகர் வராம போனாலும் ஸ்தோத்திரம். அடைமலையிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நடுங்கினாலும் கர்த்தருடைய ஆலயத்துல தான் நடுங்குவேன்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வந்த தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மலை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி விடும் என்று சொன்னார். மலை நம்ம தடை செய்யவே கூடாது. ஆராதனைக்கு எதுவுமே தடையா இருக்கவே கூடாது. அதை தடையா நீ எடுத்தீங்கன்னா நம்ம விட பலவீனர்கள் ஒருவரும் இல்லை. ஸ்தோத்திரம். தடைகளை தாண்டி வருகிறவர்கள் தான் பலவான்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அருமையான தேவ பிள்ளையே, சவுல் மனங்கசந்து அழுதான், பாவ அறிக்கை செய்தான். ஐயோ நீ நீதிமான், நான் தப்பு செய்து விட்டேன், ஒத்துக்கொண்டான். ஒத்துக்கொண்டதுனால திருப்பி கொடுக்கப்படுகிறது எது? ஈட்டியும் தண்ணீர் சம்பம். அப்ப அதை திரும்ப நம்ம பெற வேண்டுமானால், திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமா, ஒரு அறிக்கை, ஒரு பாவ அறிக்கை, நாமை நிதானித்து பார்க்கிற ஒரு அனுபவம், நம்முடைய தப்பிதங்களை நாம் ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம், அதை நீதிப்படுத்தி பேசுற அனுபவம் அல்ல, நான் தப்பு செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் எத்தனை பேருக்குள்ள வருதோ ஆண்டவர் கிருபையா அந்த இழந்து போனதை இந்த வருஷத்தின் கடைசியில அந்த ஈட்டியை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தண்ணீர் பாத்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விசுவாசம் மறுபடியும் உனக்குள்ள அப்படியே பெருக்கெடுத்து வருகிறது. அந்த விசுவாசம் மறுபடியும் உனக்கு பொங்கி வருகிறது. அந்த விசுவாசத்தின் அளவை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். எங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படுகிறது. உங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படுகிறது. விசுவாசத்துல தேவன் ஒரு வளர்ச்சியை தருகிறார். அல்லேலூயா. அப்ப தண்ணீர் பாத்திரம் என்பது விசுவாசத்திற்கு அடையாளம். உன் தண்ணீர் செம்பு எங்கே? ஒன்று கொள்ளும்படி, ரட்சிப்பின் ஊற்றுகளிலே ஒன்று கொள்ளும்படி, ஸ்தோத்திரம், அந்த ஜீவ நதியா இருக்கிற அவரிடத்திலே ஒன்று கொள்ளும்படி, விசுவாசத்தோடு மொண்டெடுக்கும்படி அந்த பாத்திரத்தை நீ இழந்து போயிருப்பாயானால் இன்றைக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தரின் பக்கமாய் திரும்பி வா. விசுவாசம் இல்லாம போகாத. மீண்டும் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள். விசுவாச வீரர்களாய், வீராங்கனையா மாற ஒப்பு கொடுங்க. அடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். போஜனத்தை விட்டு எழுந்து, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த அந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கலட்டி வைத்து ஒரு சீலை எடுத்து தன் அறையிலே கட்டி ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வார்க்கிறாரு. ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வார்த்து அந்த பாத்திரத்தின் தண்ணீரினால சீசர்களுடைய பாதங்களை இயேசு கழுவினார். சீசருடைய பாதங்களை இயேசு என்ன செய்தார்? கழுவினார். அப்போ இந்த தண்ணீர் செம்பு, தண்ணீர் பாத்திரம் என்று சொல்லும் போது தாழ்மைக்கு அடையாளம். இயேசு கேட்கிறார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 7:44. ஸ்திரீனிடமாய் திரும்பி
ஆ, ஆ, ஆ. நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இயேசு கேட்கிறாரு, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. ஏன்னா உன்னிடத்துல பாத்திரம் இல்ல, மொண்டு கொள்ள பாத்திரம் இல்ல, உன் தண்ணீர் பாத்திரம் இல்ல. ஆனால் இந்த ஸ்திரியோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள் என்று இயேசு சொன்னார். அருமையானவர்களே, கர்த்தர் உனக்கு கொடுத்த தாழ்மை என்கிற அந்த தண்ணீர் சம்பு எங்கே? ஆண்டவருக்கு கொடுத்த தாழ்மை என்கிற தண்ணீர் பாத்திரம் எங்கே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை செய்ததுண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு தாழ்மைக்கு அடையாளமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து கால்களை கழுவி தாழ்மையை வெளிப்படுத்தினாரே. இந்த தாழ்மை பாத்திரம் உன்னிடத்தில் உண்டா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தன்னைத்தானே தாழ்த்தினாரே, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரே. அந்த பாத்திரத்தை அவர் எடுத்தாரே, அதனால் பிதாவின் சித்தத்தை அறிந்தாரே. தேவன் உனக்கு தந்திருக்கிற தாழ்மையின் பாத்திரம் எங்கே? அதற்கு மகிமை உண்டாக. தாழ்மை எங்க? ஊழியக்காரரை பார்த்தா கனம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், மதிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மூத்த விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் மதிக்கணும். சபையில ஒரு விசுவாசியை மதிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்மை இருக்கா? தாழ்மை இருக்கா? தாழ்மையின் பாத்திரத்தை இழந்துட்டியா? பெருமை இருக்கா? தாழ்மை இருக்கா? யோசித்து பாருங்கள். வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவினார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஊழியர்களுக்காய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீயா நானா, உன்னை விட நான் பெரியவன், உன்னை விட நான் பெரியவன், உன்னை விட எல்லாத்திலும் நான் வசந்தவன், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுகிற ஒன்று நமக்குள் வேண்டாம். பிரைஸ் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் பிழைக்கிறோம், அவருடைய தயவினால் வாழுகிறோம். அல்லேலூயா. பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு நம்மிடத்துல ஒன்றும் இல்லை. பெருமையாய் சொல்லிக் கொள்வதற்கு நம்மிடத்துல ஒன்றும் இல்லை. இந்த ஜீவன் அவர் தந்த ஜீவன். எடுக்க ரொம்ப நேரம் ஆகாது. கொடுக்கிறது எடுக்கிறது அவர் கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற கால வரைக்கும் ஏன் பெருமை பாராட்டணும்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் ஒருத்தனை ஐஸ்வர்யவானா மாத்துறாரு, ஒருத்தனை தரித்திரனா மாத்துறாரு. ஐஸ்வர்யவானாகவும் தரித்திரனாகவும் மாற்றுவது அவர் கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனா ஒன்று நிச்சயம், ஒரு நாள் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில குறைவாக என்னை நடத்தவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. என்னை ஆண்டவர் எப்போது நிறைவாய் நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார், அன்றன்று உள்ள ஆகாரத்தை எனக்கு கர்த்தர் தருவார், என்னை போஷிப்பார், என்னை உடுத்துவிப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் எடுக்க பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் தருவார்னு விசுவாசி. உன் குடும்பத்துடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். மற்றவர்களுக்கு கர்த்தர் உங்களை கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியில நீ அந்த அணிந்து கொண்ட அந்த தாழ்மை எங்கே? அந்த தண்ணீர் செம்பாகிய அந்த தாழ்மை எங்கே? அந்த தண்ணீர் பாத்திரமாகிய அந்த விசுவாசம் எங்கே? இழந்து போனாயோ? சவுலை போல சொல்ல போறோம், நான் பாவம் செய்தேன், நான் மதியற்றவனாய் மாறினேன். ஆண்டவரே, மீண்டும் அந்த அதிகாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, மீண்டும் அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்க போறோம். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி எல்லாரும் அப்படி ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். சவுல் தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் சொன்னது போல எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி தன் தவறுகளை உணர்ந்து ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க பார்க்கலாம், ஆண்டவர் நோக்கி பாருங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம்.